செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய தவிக அரசை நோக்கி பல கேள்விகளை எழுப்பிட்டே வர்றார். ஆனா அவர் எழுப்பிட்டு வரக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க இங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இந்த அரசாங்கமும். பொதுவா சீமான் அவர்கள் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகும் சாதியையும் மதத்தையும் ஒழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க பெரம்பூர் கிழக்கு தொகுதியில தேர்தலில் நிற்கும் போது எந்த அடிப்படையில நீங்க நின்னீங்க, அதே மாதிரி திருச்சியில நீங்க தேர்தலில் நிற்கும் போது எதன் அடிப்படையில் நின்னீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வியை முன்னிறுத்தி இருக்காரு. ஏன்னா இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகும் நாங்க சாதியை சுத்தமா ஒழிச்சிட்டோங்கிறத சட்டசபையில முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல அப்ப எதை நீங்க முன்னிறுத்தி தேர்தலில் நின்னீங்கிற ஒரு கேள்வியை செந்தமிழன் சீமான் முன் வச்சிருந்தாரு. இதற்கு பதிலாக அவர் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லாம கடந்து போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க சட்டமன்ற உறுப்பினர் யாராச்சும் எதிர்கட்சியா இருந்து கேள்வி எழுப்பினாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிகாரத்தின் உச்சம். இப்போ இவங்க இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா 20 லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அந்த 20 லட்சம் மக்களுக்கும் இவர்கள் தான் அமைச்சர்கள், இவர் தான் முதலமைச்சர். இது நம்ம மனசுக்கு நல்லா இருந்தாலும் இல்லை சந்தோஷமா இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் ஜனநாயகத்தின் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இந்த சூழ்நிலைகள்ல சாதாரண மக்கள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் ஒரு அமைச்சரவோ இல்லை ஒரு முதலமைச்சரவோ அணுகி அவங்க கிட்ட அவங்களோட கோரிக்கைகளை வைக்க முடியும். அதுக்கான வழிமுறைகள் இருக்கணும். முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் அனைவருக்கும் மாணவர்கள், அவர்கள் குறிப்பிட்ட சட்டமன்றத்தினருக்கு மட்டுமோ இல்லை எதிர்கட்சிக்கு மட்டுமோ கிடையாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய பிரதிநிதியான ஒரு வாதமாக இருக்கு. அப்போ அவர் என்ன மாதிரி பதில் சொல்லி இருந்திருக்கணும், இந்த மாதிரி நாங்கள் அதுக்கான முயற்சியில இருந்துட்டு இருக்கோம், அதுக்கான நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். இவர் இதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில மாணவர்களோட அடையாள அட்டையில நாங்கள் ஒரு குறி கோடு வச்சிருக்கோம், அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸுமே அது இருக்கும், அது ஜாதி சம்மந்தப்பட்ட தகவல் தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஜாதிக்கு முன்னுரிமை கொடுத்து பள்ளிக்கூட பசங்களுடைய ஜாதியை வெளியே தெரியப்படுத்த தேவையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்த இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில தான் இவங்க நாங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பேச்சை பேச வந்துட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கொலைகள் பண்ணப்பட்டிருக்கு, நடந்திருக்கு, லாக்அப் டெத்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே இப்போவும் நடந்திருக்கு. அப்போ முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் நாங்க தான் மாற்றம்னு சொல்லி வந்த இப்ப இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அண்மையில இணைய வழியில வருமானம் ஈட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய பங்குச்சந்தையில ஒரு சிறப்பான நபராக செயல்பட்டிருக்கக்கூடிய PR சுந்தர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான வழக்கை அவர்கள் மேல போட்டு அவர் பெங்களூர்ல தமிழ்நாடு காவல்துறை பாத்தீங்கன்னா கைது செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதனால ஒரு பொய் வழக்கு போட்டு ஒருத்தர் மேல இந்த கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயமேவும் நிறைய பேசப்படுது. சீமான் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புறாரே, அந்த கேள்வியை எழுப்புறத நேரடியா அடக்க முடியாம இப்படி மறைமுகமா அவருக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக ஒரு சில திட்டங்களா அப்படின்னு ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுது. அது மீறி போக இப்ப இருக்கக்கூடிய இடங்கள்ல மக்கள் 200 யூனிட் இபி பில்லு தள்ளுபடின்னு சொன்ன பிறகும் இப்ப பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் கரண்ட் பில் வந்த இடத்துலலாம் இப்ப 8000 ரூபாய் 10000 ரூபாய் 12,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும், திறக்காத கடைக்கே பில்லு வருது அப்படின்னு சொல்லியும், பயன்படுத்தாத வீட்டுக்கேவும் பில்லு வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பலர் பாத்தீங்கன்னா இணைய வழியில அவருடைய குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு இடங்களையும் மாற்றி கருத்துக்களை சொல்லி இப்ப இருக்கக்கூடிய மக்களோட தவறான ஒரு பொய்களை பரப்பி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகம். சரி, தவறான பொய்களை பரப்பி ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, ஆனா இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் ஒரு விஷயத்த சொல்லணும், அதை ஏன் மாற்றி செய்யணும்? தூத்துக்குடியில துறைமுகம் கட்ட போறாங்க பெருசா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அங்க இருக்கக்கூடிய உப்பளங்கள் எல்லாத்தையுமே காலி செஞ்சு அங்கதான் துறைமுகம் கட்ட போறாங்களாம். இப்ப இருக்கக்கூடிய விமான நிலையம் புதுசா கட்டுறாங்க அப்படிங்கிற இடத்துலையுமே அதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், இப்ப இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் அவங்க தங்கியிருந்த இடத்துல பட்டா இல்லாத இடத்துக்கு பட்டா தாரம்னு சொல்லியிருந்தது. அப்படி பட்டா எதுவுமே கொடுக்காம 4-5 இடங்கள்ல மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை எதுவுமே கொடுக்காம
அதாவது முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் வேற மாற்று ஏற்பாடு எதுவுமே செய்யாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய வீடுகள் எல்லாமே வந்து காலி பண்ண வச்சிருக்காங்க. அது மீறி போக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருஷ நாடு மலைகளில் அங்கே வந்து புலிகள் வனசரகம் அது காப்பகம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து நீதிமன்றத்தில் வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அங்கே வந்து மத்திய காவல்துறையை பயன்படுத்தி அவங்க எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கடந்த 2 மாசமா போராடிட்டு இருக்காங்க, இந்த நீதிக்கு வந்து நீங்க மறுசீரமை அமைப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்படி இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு வந்த தீர்ப்புகளுக்கு மக்கள் இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போய் நீதிமன்றத்துல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்மனு தாக்கல் செஞ்சு கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சிஸ்டம், ஒரு திட்டம் இந்த தமிழக வெற்றி கழகம் அரசுகிட்ட கிடையவே கிடையாது. ஆனா அவங்களோட சுயநலத்துக்காக கரூர்ல இறந்து போன 32 குடும்பங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கறத வந்து கேள்வி கேட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்குக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துட்டு அந்த வேலைக்கு கொடுக்கப்பட்ட ஆணை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு உடனே மேல்முறையீடுக்கு போகக்கூடிய இதே தமிழக வெற்றி கழகம் அரசு ஏன் மக்களுடைய அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடிய ஈடு, அந்த வீடு சம்பந்தப்பட்டது, அந்த பட்டா சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க தேர்தல் வாக்குறுதியா சொன்ன ஒரு விஷயத்த ஏன் அதை இந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மகிட்ட எழுது. அதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம போறோம்னு நினைச்சது அப்படின்னு சொல்லி இங்க பலர் வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு திரையில இப்ப அண்மையில வந்து வினோத் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். அது வந்து அவர் சொல்றாரு, ஒரு சில காலங்கள்ல நான் இவங்க கூட நெருக்கமா பழகி அவங்க கூட வேலை செஞ்ச எனக்கேவும் அவரை பத்தி எனக்கு முழுசா தெரியாது. ஆனா ஒரு தனி நபரை திரையில மட்டுமே பார்த்து அவருடைய தனிப்பட்ட குணத்தை கணிக்க முடியுங்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல. அதனால மக்கள் வந்து நம்பி வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு விவசாயிகளுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது இந்த இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எந்த அளவுக்கு விவசாயம் முக்கியம்னு அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா காவிரியில நதிநீர் வர்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடுறதுக்கு அவருடைய அமைச்சரவையோட சேர்த்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. 2.5 மாசம் கழிச்சு அந்த தண்ணி திறக்கப்படுது அப்படின்னா அந்த தண்ணியை அதுக்கு பிறகு திறந்த என்ன திறக்காட்டி என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியதா இருக்கு. பொதுவாகவும் இந்த மக்களுக்கும் மக்களுடைய நலனுக்கும் தேவையான அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படிங்கிறோடைய புரிதல் எதுவுமே இல்லை. சிறு வயதுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப வசதியாகவே கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்து வந்த ஒரு நபருக்கு விவசாயிகள் படக்கூடிய கஷ்டம் எப்படி தெரியும்? அன்னாடு காட்சிகள் பண்ணக்கூடிய கஷ்டம் எப்படி தெரியும்? தினக்கூலியை வாங்கிட்டு வருமானத்துக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் சாப்பாடு, இல்லை 1 வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு இதை 3 வேளையுமே சாப்பாடு இல்லாம தூங்க போறக்கூடிய உறவுகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் சொல்றது வந்து திறநிதியை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் திறநிதியை வச்சுதான் சீமான் அவர்கள் வந்து சொந்தமா வந்து வாகனம் வாங்கிட்டாரு, வீட்டுல வந்து வாடகை கொடுத்து தங்கியிருக்காருங்கிற பல விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. ஆனா திறநிதி அப்படிங்கிறது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது தனிப்பட்ட முறையில பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தவும் கூடாது. அதுக்கான கணக்குகளை சரியான முறையில் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கட்சி சார்ந்தவர்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த விதத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியுமேவும் அவங்க வாங்கின திறநிதி எவ்வளவு அப்படிங்கிற தகவல் தேர்தல் ஆணையத்துல கொடுத்துருக்காங்க. அதனால திறநிதி வாங்குறதுக்கு தவறே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் நீங்களும் வாங்குங்க, நாம் தமிழர் கட்சி நீங்களும் வாங்குங்க. இதுக்கு முன்னாடி திமுக வாங்கியிருந்தாங்க, ஏன் அண்ணா வாங்கியிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி தலைவர்கள் எல்லாருமே திறநிதியை வாங்கி மக்களுக்கான விஷயங்களை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி மக்களுக்கு தான் திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் எப்பவுமே இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனா திறநிதி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமா சித்தரிச்சு இங்க பிளாக் டிக்கெட் வித்து பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்த சரின்னும், வாங்கின வாகனத்துக்கு தேவையான வரியை கட்டாம இருக்கக்கூடிய விஷயம் சரின்னும் இங்க மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. சட்டப்படி எது சரி எது தப்புன்னு கூட புரிதல் கூட இல்லாத மக்கள் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வாக்களிச்சு அவங்க இங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க. நாம புரிஞ்சுக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நாம் தமிழுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே சரியான கருத்தை சரியான முறையில உங்களுக்கான நேரத்துல முன்னெடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க. தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பதிலாக அமையும். தமிழக வெற்றி கழகம் சார்ந்த உறவுகள் யாராச்சும் இருக்கீங்க, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நீங்க ரசிக்கக்கூடிய ரசிங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க வைக்கக்கூடிய மரியாதையை வைங்க. ஆனா தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது மக்களுக்காக யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. திரையில இருக்கக்கூடிய தலைவர் எப்பவுமே கொள்கை இல்லாத கூட்டத்தை தான் உருவாக்குவாங்க அப்படின்னும், தரையில மக்களுடைய பிரச்சனைக்காக போராடக்கூடிய தலைவர் தான் கொள்கையில கூட்டத்தை உருவாக்குவாங்க அப்படிங்கிற வார்த்தைகளும் நம்ம பண்ண நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். அதன் அடிப்படையில நாம சிந்திச்சு நம்மளுடைய செயல்முறைகள் இருக்கணும். இந்த 5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம சரியான முறையில் கவனித்து அதுக்கு ஒரே ஒரு தீர்வு, தமிழ் தேசியம் காப்பாற்றப்படணும், இயற்கை வேளாண்மை காப்பாற்றப்படணும், இங்க இலவசமான கல்வி மருத்துவம் தரமாக அனைவருக்கும் சமமாக கிடைக்கணுங்கிற இந்த விஷயத்தை முன்னோக்கி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக எல்லாரும் நம்மளுடைய சிந்தனையை மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறதான்
என்னுடைய கருத்து. மற்றும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.